நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் என்கிற பாடலை பாடுவோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். சந்ததம் அவர் புகழ் ஓங்கிடவே சபையாம் நம்மை அழைத்தாரே. சந்ததம் அவர் புகழ் ஓங்கிடவே சபையாம் நம்மை அழைத்தாரே. சாற்றிடுவோம் நாம் துதியினையே சர்வ வல்லவராம் இயேசுவுக்கே. சாற்றிடுவோம் நாம் துதியினையே சர்வ வல்லவராம் இயேசுவுக்கே. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். ஜீவன் சுகம் பலன் யாவும் ஈந்து சேதமின்றி நம்மை காத்தாரே. ஜீவன் சுகம் பலன் யாவும் ஈந்து சேதமின்றி நம்மை காத்தாரே. பூரிப்புடனே நாம் பாடிடுவோம், புதிய பலத்தால் நிறைந்திடுவோம். பூரிப்புடனே நாம் பாடிடுவோம், புதிய பலத்தால் நிறைந்திடுவோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேனே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேனே. சோர்ந்து போகாமல் ஜெயம் பெறவே கர்த்தரின் கிருபை எம்மோடிருக்கும். சோர்ந்து போகாமல் ஜெயம் பெறவே கர்த்தரின் கிருபை எம்மோடிருக்கும். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். ஜெய கம்பீரமாய் பாடிடுவோம், ஜெயம் முழங்க துதித்திடுவோம். ஜெய கம்பீரமாய் பாடிடுவோம், ஜெயம் முழங்க துதித்திடுவோம். அல்லேலூயா நாம் ஆர்ப்பரித்தே
அல்லும் பகலும் பாடிடுவோம் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் பொன்னிலும் விலையேற பெற்றதாம் நல்விசுவாசத்தை காத்துக் கொள்வோம் பொன்னிலும் விலையேற பெற்றதாம் நல்விசுவாசத்தை காத்துக் கொள்வோம் மாற்றுவார் சாயலை அந்நாளிலே மாண்புடனே அவர் மகிமையிலே மாற்றுவார் சாயலை அந்நாளிலே மாண்புடனே அவர் மகிமையிலே கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம் அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். Praise the Lord. தெய்வ பிள்ளையே, தேவன் ஏன் அவரை குறித்து அறிகிற அறிவை அடையும்படியாக செய்கிறார் தெரியுமா? அதற்குரிய கிருபையை கொடுக்கிறார் தெரியுமா? முழு இருதயத்தோடும் ஒவ்வொருவரும் தேவனிடமாய் திரும்பும்படியாக. முற்காலங்களிலே உங்கள் வாழ்க்கை பாதை வித்தியாசமான திசைகளிலெல்லாம் திரும்பினதாக இருந்திருக்கலாம். ஆனால் எதற்காக தேவன் தம்மை குறித்து அறிகிற அறிவை அடைய செய்து அதற்குரிய கிருபையை கொடுக்கிறார் என்றால் அரைகுறையான இருதயத்தோடு அல்ல, முழு இருதயத்தோடு. யாரிடம் திரும்பும்படியாக? தேவனிடம் திரும்பும்படியாக. இந்த காலை வேளையில் ஆராய்ந்து பாருங்கள். எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்கள் இருதயம் வேற வித்தியாசமான விதத்தில் திரும்பி இருக்கான்னு பாருங்க. இந்த காலை வேளையில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, முழு இருதயத்தோடு உம்மண்டையிலே நாங்கள் திரும்பினவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஜெபியுங்கள். அப்பொழுது இந்த நாளிலேயும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து அவரை குறித்து அறிந்து கொள்கிற அறிவு, அதற்குரிய கிருபை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். சொல்லுங்க, முழு இருதயத்தோடு நாங்கள் எப்பொழுதும் தேவனிடமாய் திரும்பினவர்களாய் இருப்போம். அதனாலதான் எரேமியா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள். அப்படி இந்த காலை வேளையிலே ஒரு விசேஷித்த கிருபையை முழு இருதயத்தோடு தேவனிடமாக திரும்புவதற்கு ஏதுவாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலேயும் நீரே என்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமானவராக காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே முழு இருதயத்தோடு மண்டையிலே
திரும்பினவர்களாக காணப்படுவதினாலே கிடைக்கக்கூடிய சமாதானம், கிடைக்கக்கூடிய சந்தோஷம், கிடைக்கக்கூடிய பரிசுத்த வாழ்வு, கிடைக்கக்கூடிய கர்த்தாவே ரட்சிப்பு அனைத்தும் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே பெருகட்டும். நாங்கள் அதிகமாக எழுப்புதல் அடைந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்தருளும் என்று சொல்லி, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்கிற பாடலை பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டு, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டு, பாவமெல்லாம் போக்கிவிட்டு, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தம், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறைசாற்றுவே. ஜீவிக்கின்றார்
பிள்ளை நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ அந்த பரலோக தேவன் மேல் நாம் விசுவாசம் வைத்து வாழும்போது அதில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அந்த ரட்சிப்பு நிமித்தமாக சமாதானம் உண்டாயிருக்கும். அந்த சமாதானத்து நிமித்தமாக வேதனை நீங்கி இருக்கும். அந்த வேதனை நீங்கினது நிமித்தமாக சுக வாழ்வு உண்டாகும். அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பிரைஸ் தி லார்ட். நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் விசுவாசம் வைக்கும்போது, நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறார். அவர் சமாதானத்தை கண்டடைய பண்ணுகிறார். அவர் வேதனைகளை நீக்குகிறார், சுகமாய் இருக்க பண்ணுகிறார். அப்படிப்பட்ட வாழ்வை விரும்புகிறவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம் வாழ்வை எல்லா சாவுக்கு எதுவான காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அவரே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமானவராக விளங்குகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அப்ப இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக யார் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு புதையலை கண்டடைந்தவர்களாய் இருக்கிறார்கள். அந்த புதையல் என்ன? சமாதானம். அந்த புதையல் என்ன? சுக வாழ்வு. அந்த புதையல் என்ன? ரட்சிப்பு. அந்த புதையல் என்ன? இனி உனக்கு வேதனை இல்லை. தேவன் அப்படியே இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையிலே வளரும்படியாக, நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் வல்லமையிலே பெருகும்படியாக, சத்துவத்திலே பெருகும்படியாக, கர்த்தாவே என்னை உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். ஒரு நிறைவான திருப்தி என் வாழ்க்கையிலே இந்த காலை வேளையிலேயும் உண்டாகட்டும் என்று சொல்லி, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். புதிய கூர்மையால் கருவியாகணும், பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகணும். புதிய கூர்மையான கருவியாகணும், பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகணும். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே, நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே, நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த காலை வேளையிலே ஜபத்தோடு ஸ்தோத்திர பலிகளோடு வேண்டுதலோடு, கர்த்தாவே என்னை நிரப்பும், உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியினாலே என்னை மறுரூபப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை சத்துவத்தால் நிரப்பும், என்னை பலப்படுத்தும், எனக்கு சகாயராக மாறும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜபத்தோடு யாரெல்லாம் தேவனிடத்தில் கேட்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா விடாய்த்த நிலைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு அவர் விடாய்த்து போன ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி, ஒரு தொய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் கர்த்தர் நிரப்புவேன் என்கிறார். ஒரு உன் விடாய்த்து போன நிலை மாறுகிறது. ஒரு உன் தொய்ந்து போன நிலை மாறுகிறது. ஒரு இந்த காலை வேளையில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை ஒரு ஒவ்வொருடைய ஆத்மாவிலையும்
காரியம் செய்யும்படியாக ஒரு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு கர்த்தாவே, என்னுடைய தொய்ந்து போன நிலையை மாற்றுகிறேன், உமக்கு நன்றி. ஒரு கர்த்தாவே, என்னுடைய விடாய்த்து போன நிலையை மாற்றுகிற தெய்வக்காக உமக்கு நன்றி. ஒரு அப்படியே தேவன் இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே, அப்படியே தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அவருடைய நாம மகிமைக்கென்று, கிறிஸ்துவின் நாம மகிமைக்கென்று சாட்சியாக மாற்றுவதற்கு ஏதுவாக தம்முடைய நிறைவை கொடுக்கிற தயவுக்காக, ஆவியிலே அனல் கொள்ள வைக்கிற தயவுக்காக, பலப்படுத்தி சகாயம் பண்ண வைக்கிற தயவுக்காக, உற்சாகத்தின் ஆவியை நல்குகிற தயவுக்காக இந்த காலை வேளையில நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன்மேல் மாத்திரமல்ல, உன் சந்ததியின் மேலும் அவருடைய பரிசுத்த ஆவியையும் உங்களுடைய சந்தானத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட கர்த்தாவே ஆசீர்வாதத்தையும், அப்படிப்பட்ட கர்த்தாவே சந்தானத்தின் மேல் சந்ததியின் மேல் உண்டாகி இருக்கக்கூடிய உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியையும் எங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமாக கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து துணையாளராக மாறுகிற தயவுக்காக உமக்கு முழு இருதயத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பயங்கள்
காயங்களை நீக்குகிற தேவன் ஒரு தலபலவர, பாவங்களை போக்குகிற தேவன் ஒரு தலபலவர, பரிசுத்த வாழ்வை வெற்றிகரமான வாழ்வாக கொடுக்கிற தேவன் ஒரு தலபல. இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாக, ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும்படியாக, உள்ளத்திலே ஆறுதலை பெருக பண்ணும்படியாக ஒரு தலபலவரதபதில் துணையாளராக, ஒரு தலபலவரதபதில் அபைக்கால கூட இருக்கிறவராக, ஒரு தலபலவரத குறைகளை நீக்குகிறவராக, ஒரு தலபலவரதபதில் அபிஷேகிக்கிறவராக, ஒரு தலபலவரதபதில் மீட்பை அடைய பண்ணுகிறவராக, ஒரு தலபலவரத விடுதலையை கொடுக்கிறவராக, ஒரு தலபலவரதபதில் அபைக்காலவரதபதில் வரங்களை பெற்றுக்கொள்ள செய்கிறவராக, ஒரு தலபலவரதபதில் வளமாய் செழித்தோங்க பண்ணக்கூடியவராக, ஒரு தலபலவரதபதில் எல்லா சத்ருவின் வல்லமையின் மேலும் ஜெயம் எடுக்கக்கூடிய வாழ்வை, ஒரு தலபலவரதபதில் அபைக்காலவரதபதில் கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுக்கக்கூடியவராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கடந்து வரக்கூடியவராய் இருக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபலவரதபதில் அபைக்காலவரதபதில் அபைக்காலவரதபதில் விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சத்தியம் போதிக்கிறே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சத்தியம் போதிக்கிறே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளர், கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அயல் மொழி பேசுகிறோ, அதிசயம் காண்கின்றோ, அயல் மொழி பேசுகிறோ, அதிசயம் காண்கிறோ, வரங்கள் பெருகிறோ, வளமாய் வாழ்கிறோ, வரங்கள் பெருகிறோ, வளமாய் வாழ்கிறோ, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீ, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீ, எக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வென்று வைத்தோம், எக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வென்று வைத்தோம், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே,
தேவன் ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? தேவன் தம்முடைய அன்பை இன்னும் விசேஷித்த பிரகாரமாக நாம் நினைத்து பார்க்கும்படியாகவே அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பரலோக அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் என்ன செய்யுமாம்? மனிதனை பெரியவனாக்குமாம். தேவனுடைய அபிஷேகம் மனிதனை என்ன செய்யும்? பெரியவனாக்குமாம். யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். பாருங்கள், தேவன் பாராட்டின அன்பை நினைத்து பாருங்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்திலே பிறந்தவர்களிலேயே யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவரும் இல்லை. அப்போ தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மனிதர்களை பெரியவர்களாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தபடியினால் அவர் பெரியவராக காணப்பட்டார். தேவ பிள்ளையே, அதனால தான் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவராயிருப்பார் என்று. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன செய்கிறது? மனிதர்களை பெரியவர்களாக்குகிறது. நீங்க இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக நீர் என்னை அபிஷேகிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சித்தம் இயேசு கிறிஸ்து செய்தது போல நாங்களும் செய்வோம் என்று தீர்மானம் செய்வீர்களானால் அந்த அபிஷேகத்தை இழந்து போக மாட்டீர்கள். அந்த பெற்ற அபிஷேகம் உங்களை பெரியவர்களாக்கி கொண்டே இருக்கும். அதனால தான் யோவான் ஸ்நானகன் அந்நாட்களிலே பெரியவராக கருதப்பட்டார். ஏரோதும் கூட தேவனுக்கு பயந்து யோவான் ஸ்நானகனுடைய அநேக வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுத்து கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். அதேபோலதான் இயேசு கிறிஸ்துவும் அந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருந்திருப்பாரே. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் என்று படிக்கிறோம். அந்த அபிஷேகம் தான் இயேசு கிறிஸ்துவை பெரியவராக இந்த பூமியிலே ஊழியம் செய்ய வைத்தது. தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக பிரதிஷ்டையை எதிர்பார்க்கிறார். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையோடு உம்முடைய சித்தம் செய்வதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல உம்முடைய சித்தம் செய்வதற்கு ஏதுவாக என் வாழ்க்கையை இந்த காலை வேளையிலே அபிஷேகிக்கிற தேவனே, பரலோக தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, கிருபை நிறைந்த தேவனே, வல்லமையால் நிரப்புகிற தேவனே, வரங்களை கொடுக்கிறவரே, உம்முடைய கரங்களிலே என் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஹல்லேலூயா சமர்ப்பணம் செய்வீர்களானால் நீங்கள் எடுத்துக்கொள்கிற நல்ல தீர்மானங்கள், பண்ணுகிற பிரதிஷ்டை உங்கள் வாழ்க்கையிலே இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் முழுவதும் உங்களை பெரியவர்களாக உத்தம சேவை செய்வதற்கு ஏதுவாக பொய் வழிகளில் இருந்தெல்லாம் விலகி வேதத்தை கர்த்தர் அருள் செய்தார் என்று சொல்லப்படுகிற தெய்வீக வழியிலே தேவன் நடத்துகிறவராய் இருந்தார் என்று சாட்சி பகர தேவன் கிருபை செய்வார். உங்கள் மூலமாக பிசாசுகள் ஓடும், ஒரு தலவன. உங்கள் மூலமாக பேய்கள் ஓடும், ஒரு தலவன. நோய்கள் நீங்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடத்தப்படுகிற அடையாளங்களாவன. அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அதிசயங்களையும் தேவன் உங்கள் மூலமாக செய்வார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், நாம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்.
இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர் நாம் 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 இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர் நாம் 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 இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர். ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர். ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர். உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர். உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர். உத்தமனின் துணையான இயேசு பெரியவர். உத்தமனின் துணையான இயேசு பெரியவர். இயேசு பெரியவர் நாம் 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 இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியே தேவன் இந்த காலை வேளையிலே அபிஷேகம் பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அவர்களை தேவன் பெரியவர்கள் ஆக்கி தம்முடைய நாம மகிமைக்கென்று தம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு தலபல சமுதாயத்துக்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக ஒளியாக வெளிச்சமாக உப்பாக ஒரு தலபல சாரமேற்றப்பட்டவர்களாக சத்துவத்தை அடைந்தவர்களாக பலன் கொண்டவர்களாக அவருடைய வழியை அறிந்தவர்களாக தீமை அணுகாத ஜீவியம் செய்வதற்கு எதுவாக ஒரு தேவன் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? என் ஆத்மாவும் சரீரமோ இயேசு ஆண்டவர்க்கே சொந்த. என் ஆத்மாவும் சரீரமோ இயேசு ஆண்டவர்க்கே சொந்த.
இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நானல்ல, இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக் கொள்ளோ, ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக் கொள்ளோ. என் இதயம் வாசம் செய்யோ, என் இதயம் வாசம் செய்யோ, என் இதயம் வாசம் செய்யோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே சாமுவேல் தீர்க்கதரிசியை வரங்களிலே பெரியவராக்கின தேவன் ஒரு தலபலவரதபதில, ஈசாக்கை தொழிலிலே பெரியவராக்கின தேவன் ஒரு தலபலவரதபதிலவே, யோசேப்பு முர்தேகாய் தானியேலை உலக வேலையிலே பெரியவராக்கின தேவன் ஒரு தலபலவரதபதிலவே, சாலமோனை ராஜரீக மகத்துவத்திலே பெரியவராக்கின தேவன் ஒரு தலபலவரதபதிலவே. தேவன் அப்படியே உங்களை அவருடைய சித்தத்தின்படி பெரியவர்களாக காணப்படும்படியாக தேவன் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக, நீங்களும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக காணப்படும்படியாக, பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே தேவன் தம்முடைய விண்ணின் சாயலை அடைவதற்கு ஏதுவாக அவரை தரித்து கொள்ள செய்திருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார், சிறகுகளால் மூடுவார். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கர்த்தாவே, நீர் உம்மை குறித்து அறியும்படியாக கொடுக்கிற அறிவும் அதற்குரிய கிருபையும் முழு இருதயத்தோடு உம்மண்டையிலே கர்த்தாவே திரும்புவதற்கு ஏதுவாக அமையும் என்று நாங்கள் அறிந்து உம்மை துதித்து மகிமைப்படுத்த செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தாகத்தோடு வாஞ்சியோடு கர்த்தாவே எங்களை நிரப்பும் என்று சொல்லி பரிசுத்தாவியானுடைய வல்லமைக்காக ஏங்கி காத்து மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் அப்படியே விடாய்த்து போன நிலையையும் மாற்றி செழிப்படைய பண்ணக்கூடியவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் நீர் கொடுக்கிற அபிஷேகம் உடைய பிள்ளைகளை பெரியவர்களாக காணப்பட செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை அறிந்து உம்முடைய பரிபூர்ணமான சித்தம் எதுவோ அந்த சித்தத்தின்படியே உம்முடைய பிள்ளைகள் நீர் கொடுக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே பெரியவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்து உம்மை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த நீரே உன்னதர், சிறந்தவர், பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கிற தேவன், பொய் வழியை விலக்கி கர்த்தாவே வேதத்தை
அருளுகிற வழியை கர்த்தாவே காண்பிக்கிற தேவன் என்பதை கர்த்தாவே அறிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொண்ட ஜனங்கள் என்னென்ன கர்த்தாவே காரியங்களை நல்ல தீர்மானமாக எடுத்து உம்மை ஆராதித்தார்களோ, மகிமைப்படுத்தினார்களோ, ஆவி ஆத்ம சரீரத்தை உமக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தார்களோ, அந்த எல்லா நல்ல தீர்மானங்களும் உடைய சித்தத்தின்படி நிறைவேறட்டும். உம்முடைய நாமம் உடைய பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படட்டும். நீரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை பெரியவர்களாக்கினீர் என்கிற நிச்சயம் உண்டாகி இருக்கட்டும். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.